ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய விவேக வாணியிலே நாம் பார்க்க இருப்பது, சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் நடைபெற்ற சர்வமத மகாசபையில் 1893 செப்டம்பர் 19 வாசித்த உரையில் உள்ள ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் நிலைத்து நிற்கின்ற சமயங்கள் 3. அவை இந்து சமயம், சொராஷ்டிரிய சமயம், யூத சமயமாகும். இவை பல கடுமையான அதிர்ச்சிகளுக்கு உட்பட்டும் இன்றும் நிலைத்திருப்பதன் வாயிலாக தங்கள் உள்வலிமையை நிரூபிக்கின்றன. இதில் சில மதங்கள் பிறந்த இடத்திலிருந்தே விரட்டியடிக்கப்பட்டு விட்டது என்று தங்கள் பெருமைக்குரிய சமயத்தை நினைவுபடுத்த ஒரு சிலர் மட்டுமே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்திய மண்ணில் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ கிளை சமயங்கள் உண்டாயின. அவை வேத நெறியின் அடித்தளத்தை உலுக்கிவிடுமோ என்று தோன்றியது. ஆனால் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி கடல் சிறிது பின்னோக்கி சென்று பின்னர் 1000 மடங்கு சீற்றத்துடன் பெருகி வந்து அனைத்தையும் வளைத்து கொள்கிறதோ, அதுபோல எல்லா கிளை சமயங்களும் ஆரம்ப ஆரவாரம் ஓய்ந்ததும் மிக பெரியதான தாய் சமயத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டு அதனுள் இரண்டர கலந்து விட்டன. அறிவியலின் இன்றைய கண்டுபிடிப்புகள் எந்த வேதாந்தத்தின் எதிரொலிகள் போல் உள்ளனவோ, அந்த வேதாந்த தத்துவத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக கோட்பாடுகள் முதல் பல்வேறு புராண கதைகள் கொண்ட மிகச் சாதாரண உருவ வழிபாட்டு கருத்துக்கள், பௌத்தர்களின் சூனியவாதம், சமணர்களின் நாத்திகவாதம் ஆகிய அனைத்திற்கும் இந்து சமயத்தில் இடம் உள்ளது. அப்படியானால் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டு நிற்கின்ற இவை அனைத்தும் ஒன்று சேரும் பொது மையம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. ஒன்று சேரவே முடியாதது போல் தோன்றுகின்ற இவை அனைத்தும் ஒருங்கிணைவதற்கான அடித்தளம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி.